இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். அவருடைய அன்பின் கயிறுகளால் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார். அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்திருக்கிற தேவன். தாவீது பாடுறாரு சங்கீதம் 63ல, வனாந்திரத்திலே அவர் இருக்கும் பொழுது அவர் பாடின ஒரு பாடல். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இந்த வேளையிலும் கூடி வந்திருக்கிற நம் எல்லோருமே அவர் மேல் தாகமாய் இருக்கிறபடியினால் அவருடைய வார்த்தையை, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறியும்படிக்காகத்தான் இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். வனாந்திரம் தான், வனாந்திரமான சூழ்நிலைகள் தான். ஆனாலும் அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில தாவீதை போல என் ஆத்துமா அவர் மேல், நம் ஆத்துமா தாகமாய் இருக்கிறபடியினாலே நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இதே சங்கீதத்தை ஆங்கிலத்துல அந்த டிபிடி அந்த மொழிபெயர்ப்பு ரொம்ப அழகா, இந்த சங்கீதத்துல தாவீது பாடின இந்த சங்கீதத்தை அவர் அழகா மொழிபெயர்த்திருக்கிறார். அதை நான் வாசிக்கிறேன். அதை நான் நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன் இங்கிலீஷ்ல. தமிழ்ல அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் அதை வாசிக்கிறேன். என் தேவனே, நீரே என் தேவன். இந்த வறண்ட வனாந்திரத்தில் நான் உம்மை ஆவலுடன் தேடுகிறேன். தாகமுற்றவன் தண்ணீரை விரும்புவது போல் என் ஆத்துமா உம்மை ஏங்குகிறது. வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு என் இருதயம் உம்மை அதிகமாக நேசிக்க விரும்புகிறது. உம்முடைய பரிசுத்த சந்நிதியில் வரும்பொழுதெல்லாம் உம்முடைய வல்லமையையும் மகிமையையும் காண நான் ஆவலாக இருக்கிறேன். அது எனக்கு புதிய பலனை கொடுக்கிறது. உம்முடைய அன்பும் கிருபையும் என் உயிரை விட மேலானது. அதனால் நான் உம்மை நேசித்து எப்போதும் உம்மை துதிப்பேன். என் வாழ்நாள் முழுவதும் முழு இருதயத்தோடும் உம்மை ஆராதிப்பேன். என் கைகளை உயர்த்தி உமக்கு புகழும் நன்றியும் செலுத்துவேன். உம்முடைய சந்நிதி என்னை முழுமையாக திருப்திப்படுத்துகிறது. சிறந்த விருந்தை அனுபவிப்பது போல என் ஆத்துமா நிறைவடைகிறது. ஆகையால் என் உதடுகள் ஆனந்தத்தோடு உம்மை துதிக்கின்றன. இரவுகளில் விழித்திருக்கும் போதும் நான் உம்மை நினைக்கிறேன். நீர் ஒரு தகப்பனைப் போல எனக்கு உதவி செய்ததையும் காத்ததையும் தியானிக்கிறேன். உமது சிறகுகளின் நிழலில் பாதுகாப்பாக இருப்பதால் ஆனந்தத்துடனும் மகிழ்ச்சியுடனும் உமக்கு பாடல்களை பாடுகிறேன். இது தாவீது ஏதோ அவர் ராஜாவா அரண்மனையில இருக்கிறப்போ பாடின பாடல் அல்ல. அவர் தேவன் மேல இருக்கக்கூடிய தன்னுடைய ஆழ்ந்த தாகத்தையும் அன்பையும் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது பாடின பாடல்தான் இந்த பாடல். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு சில வனாந்தரங்களிலே நாம் இருப்பது போல தோன்றினாலும், இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா அவர் மேல் தாகமாய் இருக்கும் என்றால், இன்றைக்கு அந்த ஆத்துமா, நம்முடைய மாம்சம் எல்லாம் அவரை காண வாஞ்சிக்கும் என்றால், வசனம் சொல்லுது, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் நம்முடைய ஆத்துமா திருப்தியாகுமாம். நம்முடைய வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவரை போற்றுமாம். இன்றைக்கும் நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஆத்துமா திருப்தி அடையும்படிக்கு தேவன் நம்மை நிரப்பும்படிக்கு நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமா பல விதங்களில சோர்ந்து போயிருக்கலாம், குழம்பிக் கொண்டிருக்கலாம், பதறிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையில தாகத்தோடு தேடி வந்திருக்கிற உங்களை, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல உங்களுடைய ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நீங்கள் அதை உண்பது மாத்திரமல்ல, உங்களுடைய வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவரை போற்றுகிறதாய் இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட நன்மைகள் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவரை நோக்கி உங்களுடைய ஆத்துமா வாஞ்சிக்கிறதா இருக்கிறபடியினால், அவரை அறிகிற அறிவும் அவருக்குள்ள நீங்க எப்பொழுதும் ஸ்திரப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையும் நமக்கு இருக்கும் பொழுது, இந்த வனாந்தரம் நிச்சயமாய் அது ஏதேனாக மாறும். நம்முடைய வனாந்தர பாதையில நம்ம வனாந்திரம் நம்முடைய இலக்கு அல்ல.
நாம் கானானை சுதந்தரிப்பதுதான் இலக்கு. ஆனா இந்த வனாந்தரத்துல அவர் மேல் தாகமாய் இருக்க நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரையே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவரையே எப்பொழுதும் அவர் மேல் கண்ணோக்கமாய் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறபடியினால இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குகிறாராம். இந்த நாளிலும் நம்முடைய ஆத்துமா திருப்தி அடையும்படிக்கு தேவன் சில வார்த்தைகளை நம்மோடு கூட அவர் இடைப்பட விரும்புகிறார். நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். நம்மை திடப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நிச்சயமாக செய்யப் போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நாள்ல கூட நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீ மிகவும் பிரியமானவன். நீ மிகவும் பிரியமானவன். இந்த பரலோகத்திலிருந்து காலை வேளையில நம்முடைய தகப்பனுடைய சத்தம், நம்மை நோக்கி வருகிற சத்தம் என்னன்னா, நீ மிகவும் பிரியமானவன். நீ மிகவும் பிரியமானவள். இது தானியேலை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையாய் இருந்தா கூட, இந்த காலை வேளையில நம் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் பேசுகிற வார்த்தை, நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவள். இன்னைக்கு முழு மனுக்குலத்தினுடைய பிரச்சனை, ஹியூமனிட்டியோட டோட்டல் எல்லா பிரச்சனைக்கும் ரூட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது பாவர்ட்டி கிடையாது. அது எந்த வியாதியும் கிடையாது. இல்ல எந்த தோல்வியோ, எந்த லோன்லினஸ் எதுவும் இல்ல. ஆனா இதுக்கு ரூட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் யாருக்கு சொந்தமானவன்? நான் யாருக்கு சொந்தமானவள்? நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேனா? என்னை உண்மையாய் நேசிக்க யாராவது இருக்கிறார்களா? இந்த கேள்விதான் முழு மனுக்குலத்தின் இருதயத்தின் கேள்வியாய் இருக்கிறது. இந்த கேள்விக்கு விடையை அவர்கள் அனுபவிக்கும்படிதான் அவங்க உலகத்துல ஓடித் திரியிறாங்க பணத்தை சம்பாதிக்கவும். ஆ அதாவது தங்களுடைய அடையாளங்களை எதிலயாவது நிலைநிறுத்தவும். இதனால நான் யாருக்காவது பிரியமா இருப்பேன். என்னை எல்லாரும் புகழுவாங்க, போற்றுவாங்க. என்னை எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. இப்படின்னு சொல்லி இந்த அனாதை மனப்பான்மை உடையவர்கள் மற்றவங்கள அட்ராக்ட் பண்றதுக்காக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஆர்ஃபன் மைண்ட் செட்ன்னு சொல்றோம். ஏன்னா, இவர்கள் தாங்கள் நேசிக்கப்படுகிறதை உணராதவர்கள். தாங்கள் அ ஒரு குடும்பத்தில, திரித்துவ குடும்பத்திலே நாம் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்ற அறிவை எட்டாதவர்கள், உணராதவர்கள் தான் இந்த மனிதர்களுடைய புகழ்ச்சிய விரும்புவாங்க. மனிதர்களுக்காக நம்ம இந்த சொசைட்டில நம்ம நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கணும். இதுக்காகவே அவர்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரணுங்கிறதுக்க விட, மற்றவங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு சோசியல் மீடியால நம்ம நெறைய காரியங்கள ப்ரொஜெக்ட் பண்ணி காண்பிக்கிற காரியம் என்னன்னா, அவங்களுக்கு சில அந்த லைக்ஸ் வர்றதும், அவங்களுக்கு வியூஸ் வர்றதும், இதெல்லாம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. காரணம் என்னன்னா, அவர்கள் தாங்கள் சொந்தமானவர்களாக இன்னும் உணரவில்லை. தாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக, தாங்கள் பிரியமானவர்களாக இன்னும் உணராதவர்கள், தங்கள நிரூபிக்கிறதற்காக பல காரியங்கள செஞ்சு கொண்டே இருப்பாங்க. இவர்களுடைய ஆத்துமா எதிலும் திருப்தி அடையாது. இதுதான் முழு மனுக்குலத்தின் பிரச்சனையாக தேவன் காண்கிறார். அப்போ இன்றைக்கும் மனிதன் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறான்? மனிதன் தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தினராக அவன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஆதாமும் ஏவாளும் தோட்டத்துல இருந்தப்போ அவர்களுக்கு எந்த குறைவும் இல்ல. அவங்களுடைய மிகப்பெரிய ஆசிர்வாதம் அந்த ஏதேன் தோட்டம் இல்ல. அவங்க தேவனுடைய உறவில் இருந்தார்கள். அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் அப்படிங்கிற உணர்வில் வாழ்ந்தார்கள்.
மனிதன் தேவனுடைய குடும்பத்துல இருக்கும்படிக்கு தான் படைக்கப்பட்டான். அவங்க எப்போ அவங்க ஒரு ஹோம்ல இருக்கிற மாரி ஃபீல் பண்றாங்கன்னா, இந்த தேவனுடைய அன்புக்குள்ள அவங்க இருக்கும் பொழுது தான். தேவனுக்கு நாங்கள் பிரியமானவர்கள் என்கிறத அவங்க உணரும் பொழுதுதான், அவங்க ஏதோ அவங்க சொந்த இடத்துல இருக்கிறது போல அவங்க ஃபீல் பண்ண முடியும். இல்லன்னா, எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் சரி, எத்தன கார்கள், எத்தன உடைமைகள், எத்தன சொத்துக்கள், சம்பத்துக்கள், ஆஸ்திகள் சம்பாதித்திருந்தாலும், அவங்களுக்கு சந்தோஷமும் இருக்காது, நிம்மதியும் இருக்காது, சமாதானமும் இருக்காது. எப்போ உண்மையாய் அவர்கள் தங்கள் வீட்ல இருக்கிறத உணர முடியும்னா, இந்த உலகத்தை படைத்த தேவனுக்கு நான் சொந்தமாய் இருக்கிறேன். அவருக்கு நான் பிரியமாய் இருக்கிறேன். அவருடைய கண்கள் எப்போதும் என்மேல் நோக்கமாயிருக்கிறது என்பதை அறிந்து உணர்ந்தவர்கள்தான் இந்த தேவ சமாதானத்தை அவர்களுடைய வீட்டுக்குள்ள வந்தத போல உணர்கிறவர்கள் இவர்கள்தான். மற்ற எல்லாரும் உலகத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இந்த காலை வேளையில ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை, நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு பிரியமாயிருக்கிறோம். அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறோம். இத நம்ம உணர்வோம்னா, இந்த காலை வேளையில உங்க மைண்ட்ல ஏற்பட்டிருக்கிற பல ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து நீங்க நிச்சயமாய் வெளியே வருகிறீர்கள். பாவம் மனிதனை தேவனிடத்துல இருந்து பிரித்தது. ஆதாம் அவன் கீழ்ப்படியாமை நிமித்தம், தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம், அவன் இழந்தது தோட்டத்தை அல்ல. அவன் தேவனோடு கூட இருந்து இணைக்கப்பட்ட அந்த உணர்வை அவன் இழந்திருந்தான். அதனால தான் அவன் தேவனிடத்துல இருந்து தன்னை ஒளித்துக் கொண்டான். அவருடைய இருதயத்துல அந்த அன்பு மாறவே இல்ல. அவருடைய அன்பு மாறாமல் அப்படித்தான் இருந்தது. அவர் எப்பவும் ஆதாமை சந்திக்கிறது போல தான் அவனை சந்திக்க அந்த தோட்டத்திற்கு வந்தார். அவர் கேட்கிறார், "ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்?" ஆனா அன்னைக்கு அந்த ஆதாமே எங்கே இருக்கிறாய்ங்கிற சத்தம் கூட ஆதாமுக்கு பயமுறுத்துகிற சத்தமாய் அவனுக்கு தெரிய ஆரம்பித்தது. காரணம், அதுவரைக்கும் தேவனுடைய சத்தத்தை அன்பான சத்தமாய் உணர்ந்தவன், இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியில பங்கெடுத்த உடனேயே அவனுக்கு ஒரு அறிவின் கண்கள் திறக்கப்படுது. அந்த அறிவின் கண்கள் ஒண்ணு சொல்லுது, "நீ தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. தேவனுக்கு பிரியமானத நீ செய்யாததுனால, அவருக்கு பிரியமில்லாத காரியத்த நீ செஞ்சதுனால, அவர் உன்னைய வெறுத்துருவாரு. உன்னைய தள்ளிருவாரு. உன்னைய புறக்கணிச்சுட்டாரு." இதுதான் அவன் மனக்கண்கள் திறக்கப்பட்டபடியினால் அவனுக்குள்ளே எழும்பின சத்தமாயிருந்தது. அவன் இழந்தது அந்த ஆசீர்வாதங்கள் இல்ல, அந்த தோட்டம் இல்ல. அவன் இழந்த ஒரு காரியம் என்னன்னா, அந்த அன்பை தேவனுடைய அன்புக்குள்ள, அவருடைய பிரசன்ஸ்க்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாய் அந்த தோட்டத்துக்குள்ள குதித்துக்கொண்டு உலாவிக் கொண்டிருந்தவன், குதூகலமாய் வாழ்ந்து கொண்டிருந்தவன், அவன் இழந்தது அந்த தேவனுடைய அந்த அன்பை அவன் இழந்ததாக அவன் உணர்ந்தான். இன்றைக்கும் நம்ம உணர்றது எல்லாமே இந்த ஆதாமுக்குள்ள நம்ம வந்தபடியினாலே, இந்த முதல் ஆதாமுக்குள்ள நம்ம வந்தபடியினாலே, நம்ம எல்லாரும் உணர்றது. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்த உடனே, நம்ம ஏன் கலங்கி போறோம்? நம்ம ஏன் பயப்படுறோம்? அப்படின்னா, நாம் அன்பு கூறப்படாதவர்களாக உணர்கிறோம். இந்த அறிவ, இந்த நன்மை, தீமை அறியத்தக்க இந்த மரம் நமக்கு கொடுத்தது. நம்முடைய அந்த கண்கள் திறக்கப்பட்டபடியினாலே, அந்த அறிவை நாம் பெற்றபடியினாலே, நம்ம இன்றைக்கும் அன்பு கூறப்படாதவர்களாக நாம் உணருகிறோம். நமக்கு பிரச்சனை பெருசா தெரியுது. சூழ்நிலை பெருசா தெரியுது. மனிதர்களுடைய வார்த்தைகள் நமக்கு பெருசா தெரியுது. காரணம் என்ன? நாம் பிரியமானவர்களாய், அவரால் அன்பு கூறப்படுகிறவர்களாய், நாம் உணராதவர்களாய் இருக்கிறோம். இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை, "நீ மிகவும் பிரியமானவன். நீ மிகவும் பிரியமானவள். நீ எனக்கு சொந்தம்."
நீ என்ன வேண்டிக் கொள்ளுகிறாயோ, நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கின உடனே கட்டளையை வெளிப்படுத்துகிற நல்ல தகப்பனாய் நான் இருக்கிறேன். இதுதான் இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா திருப்தி அடையும்படிக்கு தேவன் நமக்கு தருகிற வார்த்தையாய் இருக்கிறது. இப்போ இந்த ஐக்கியத்துல நம்ம பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அன்புக்குள்ள இருக்கிறோங்கிற இந்த உணர்வு நமக்கு இல்ல அப்படின்னா, நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வு என்னதான் இருக்கும்னா, தனிமையின் உணர்வை அனுபவிக்கிறவர்களாய் இருப்போம். எப்பவுமே ஒரு லோன்லினஸ். நம்ம நம்மள சுற்றி மக்கள் கூட்டம் இருப்பாங்க. நம்ம வீட்ல அத்தனை மனிதர்கள் இருப்பாங்க. நம்ம உறவுகள் இருக்கும். ஆனா கூட நம்ம உள்ளத்துல எப்பொழுதுமே ஒரு தனிமை உணர்வு தான் இருக்கும். இதை இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிறீர்களா? இந்த இந்த நேரத்திலோ ஆண்டவர் உங்களோடு இடைப்படுகிறார். மகளே, நீ தனியா இல்ல. நான் உன் கூட இருக்கிறேன். நீ எனக்கு பிரியமானவள். நீ எனக்கு பிரியமானவன். உங்கள ஒரு நொடி பொழுது கூட அவர் உங்களை தனியே விடுகிற தேவன் அல்ல. இந்த தனிமையில் இருக்கிறவர்கள் எப்பவுமே அவங்க பாதுகாப்பற்றவர்களாய் உணர்கிறார்கள். இப்படிப்பட்டவங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், எல்லாரையும் பிரியப்படுத்தணும். மனுஷர் ஒரு வார்த்தைய சொன்ன உடனே, ஐயோ! இவங்க என்னைய பத்தி இப்படி நெனச்சுட்டாங்களோ! இவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போய் பேசி, எதெல்லாமோ பேசி சரி பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு எப்பவும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அவங்க நம்மள ரிஜெக்ட் பண்ணிருவாங்களோ! மற்றவங்க என்ன நினைப்பாங்க? அப்படின்னு சொல்லி அதிகம் கவலைப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். அவருடைய அன்பை உணர முடியாத இடத்தில் இருப்பவர்கள். நான் யார்? அப்படிங்கிற கேள்வியோட தான் இவங்க போராடிட்டே இருப்பாங்க. இதுக்கு காரணம், அவர்கள் யாருக்கு சொந்தமானவர்கள் என்கிற அறிவை அவர்கள் பெறாததினால் மாத்திரமே. இன்னைக்கு சுவிசேஷத்தினுடைய சென்டர் பாயிண்ட் மையமே என்ன அப்படின்னா, இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே என்ன அப்படின்னா, நம்மை மீண்டுமாக இந்த திரித்துவ குடும்பத்திற்குள், பிதாவின் அன்புக்குள் நம்மை கொண்டு வரும்படியாகத்தான் இயேசு பூமிக்கு வந்தார். நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதா இருந்தால், எதுவா இருந்தாலும், இந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படும் பொழுதுதான், நம்ம அந்த அப்பாவினுடைய அன்புக்குள்ள வர முடியும். அதுக்காகத்தான் அந்த பாவத்தையும் அவர் டீல் பண்றாரு. வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபேசியர் 1:5. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக ஆ, அடுத்த வசனம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவர் முன்குறித்தபடி நம்மை தம்முடைய பிள்ளைகளாக அவர் தெரிந்து கொண்டார். இயேசு நம்மை ரட்சிக்க மாத்திரம் அல்ல, நம்ம இழந்து போன அந்த வீடு ஆதாம் அந்த ஏதேனிலே தேவனுடைய அன்பை இழந்து போனதாய், அவருடைய அன்புக்குள்ள அந்த ஹோம்குள்ள இருக்கிறதா அவன் ஃபீல் பண்ணான். அதை இழந்து போனதா அவன் பாவம் செய்த பொழுது, அவன் கீழ்ப்படியாமையில் அவன் விழுந்த பொழுது, அத அவன் இழந்து போனதா ஃபீல் பண்றான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்க விசுவாசிக்கிறவர்கள் என்றால், நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள், உண்மையாய் விசுவாசிக்கிறவர்கள் என்றால், நீங்க அந்த அன்புக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ள நீங்க மறுபடியும் வந்திருக்கிறீங்க. நீங்க அந்த பிரசன்ஸ்க்குள்ள, அந்த ஹோம்க்குள்ள நம்ம சொந்த வீட்டிற்கு மறுபடியும் வந்து சேர்ந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின கிருபையின்
தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. இன் அக்கார்டன்ஸ் வித் த குட் பிளஷர் ஆஃப் ஹிஸ் வில். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அதுதான் அவருக்கு விருப்பம். இயேசு கிறிஸ்து மூலமாய் மறுபடியும் என் பிள்ளைங்க என்கிட்ட வந்துருவாங்க. என்கிட்ட வந்தத அவங்க உணரணும். இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இன்னைக்கும் நீங்க அத உணர வேண்டும். இந்த காலை வேளையில நம்முடைய ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நீங்க அவருக்குள்ள வந்துட்டீங்க. அந்த ஹோமுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இன்னைக்கு இந்த உலகம் உங்களுக்கு அந்த உலகம் கொடுக்கிற அடையாளம், உலகம் உங்கள பற்றி சொல்லுகிற காரியங்கள், இது எதுவும் உண்மை இல்லை. நீங்க திரித்துவ தேவனுடைய குடும்பத்துக்குள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அன்புக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படிங்கிறத நீங்க உணர ஆரம்பித்தா போதும். பல காரியங்கள் உங்களுக்கு தானாய் நடக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த உறவுக்குள்ள வந்த அந்த இளைய குமாரனுடைய அந்த ஸ்டோரிய நம்ம பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். அந்த இளைய குமாரன் வீட்ட விட்டு வெளியேறான். வீட்ட விட்டு வெளியேறி அவன் பணத்தை இழக்கிறான். அவனுடைய மரியாதைய, ரெஸ்பெக்ட்ட இழக்கிறான். இதெல்லாம் அவனுக்கு ஒரு பக்கம் இருந்தா கூட, அவன் இழந்த மிகப்பெரிய ஒரு இழப்பு என்னன்னா, தகப்பனுடைய வீட்டை அவன் இழந்தான். தகப்பனுடைய அன்பு அவனுக்கு இருக்குது. ஆனா, இந்த தகப்பனுடைய அன்புக்குள்ள அவன் இல்லாததைப் போல அவன் உணர ஆரம்பித்தான். அதனால தான் அவன் சொல்றான், அந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவனுக்கு 17, புத்தி 18 வாசிங்க. தெளிந்தபோது ஆ. அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். ம். அப்போ இந்த இளைய குமாரனுக்கு புத்தி தெளியுது. இதுவரைக்கும் அவனுக்கு புத்தி தெளியல. வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 20 கடைசி வசனம்னு நெனைக்கிறேன். ஆன்ட்டி வாசிங்க. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தின் அடிகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கறத் துடைக்கும். காயத்தின் தழும்புகளும், உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்குமாம். இன்னைக்கு இந்த இளைய குமாரன் அந்த தகப்பனுடைய அன்ப உணரவே இல்லாம, அவர வேதனைப்படுத்தி, துக்கப்படுத்தி, தன்னுடைய தனக்கு வரவேண்டிய ஆஸ்திகள் எல்லாத்தையும் பிரிச்சு வாங்கிட்டு போறான். அங்க போய் அந்த அந்நிய தேசத்துல அவனுக்கு காயங்கள் ஏற்படுகிறது. அங்க அவனுக்கு மரியாதை இல்ல. அவன் தகப்பன் மிகப்பெரிய அந்த தேசத்துல அவன் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு தகப்பன், செல்வந்தன். ஆனா, இங்க மகனும் ஒரு கூலிக்காரனா இருக்கிறான். இப்பதான் அவனுக்கு என்ன செய்து புத்தி தெளியுது. அவனுடைய காயத்தின் தழும்புகள், உள்ளத்தில் உரைக்கும் அடிகள் அவனை அழுக்கற துடைத்து, அவனுக்கு புத்தி தெளிவிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவன் என்ன சோதிக்கிறாரு? இல்ல. அவனவன் தன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த இளைய குமாரனும் அவனுடைய செயலினால் அவன் சோதிக்கப்படுறான். ஆனா இந்த காயத்தின் தழும்புகள், உள்ளத்தில் உரைக்கும் அடிகள் அவனை துடைத்த பொழுது அவனுடைய புத்தி அங்கே தெளிவடைந்து அவன் சொல்றான், என் தகப்பனுடைய வீட்டுல கூலிக்காரருக்கு கூட நல்ல சாப்பாடு, பூர்த்தியான சாப்பாடு. ஆனா நானோ பசியினால் சாகிறேன். அங்கேயும் அங்க அப்பாவினுடைய அன்ப உணரல. அந்த சாப்பாடு பூர்த்தியான சாப்பாடு இருக்குதுங்கிறது தான் அவனுடைய அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் அவன் தேவையை சார்ந்து தான் இருக்கு. தனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்பாட்ட போனா. இப்ப எனக்கு அந்த சாப்பாடு கூட இல்ல. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும், உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமே நான் உம்முடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு
பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். இப்படி நான் சொல்லுவேன்னு சொல்லி அவ போறான். இன்னுமே அந்த தகப்பனுடைய பூரணமான அன்பை அவன் உணரல. அவன் தேவைக்காகத்தான் தன் தகப்பனிடத்துக்கு போறான். தனக்கு சாப்பாடு கிடைக்கும். ஆனா, அவன் அங்க வந்த உடனே, தூரத்தில் வரும்போதே, அந்த தகப்பனுடைய அன்பு தன் பிள்ளை தன்னுடைய தான் சம்பாதித்தது எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான்? தொலைச்சுட்டான். இதெல்லாம் எதையுமே அந்த தகப்பன் எதுவுமே அவருடைய எண்ணங்களில் இல்லை. அவருடைய அன்புல எந்த மாற்றமும் இல்ல. அவன் தூரத்துல வரும்போதே, அவனுடைய தகப்பன் அவனைக் கண்டு மனதுருகி, ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்ன? என்கிட்ட என் பிள்ளை வந்துட்டா போதும். அந்த இருதயம் எனக்கு நேரா திரும்பிட்டா போதும். இது ஒன்றுதான் தகப்பனுடைய இருதயத்தின் ஏக்கமாயிருக்கிறது. அங்க அவன் தூரமா வரும்போதே, அந்த அப்பா ஓடி அவன கட்டி, அவனுக்கு முத்தம் செய்து, அவன் ரிஹர்சல் பண்ணிட்டு வந்த காரியங்கள் எல்லாத்தையும் பேசுறான். அது எதையுமே அந்த தகப்பன் காதுல வாங்கல. "அப்பா நீ தேவைக்காக என்ட்ட வந்திருக்கலாம். நீ என்னைய புரியாமலே இருக்கலாம். நான் உன்னைய கூலிக்காரனா நான் ஒரு காலும் பார்க்க மாட்டேங்கிற அந்த அறிவு கூட உனக்கு இல்ல. பரவால்ல. ஆனாலும் நீ என் குமாரன்." அந்த ஸ்தானத்த மறுபடியும் அந்த தகப்பன் அவர் அந்த ஸ்தானத்துல தான் குமாரன பார்க்கிறாரு. ஆனா இந்த குமாரன் தான் இந்த ஸ்தானத்த நம்ம இழந்துட்டோமோ! அப்படின்னு அந்த குமாரன் நினைக்கிறான். இதுதான் ஆதாமுக்கு நேர்ந்தது. இதுதான் நம் ஒவ்வொருவருக்கும் நேர்ந்த காரியம். முழு மனுக்குலமும் தாங்கள் அன்பு கூறப்படாதவர்களாக, தேவனால் தள்ளப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக உணர்ந்த காரியம் இதுதான். எல்லாருக்குள்ளயும் இன்னைக்கு அந்த ரிஜெக்ஷன்ஸ், அந்த காயங்கள், மனிதர்களுடைய வார்த்தைகள் ஏற்படுத்தின காயங்கள் இதெல்லாம் இருக்குது. இது ரொம்ப உங்கள காயப்படுத்திக் கொண்டிருக்குன்னா, ஒண்ணு உங்களுக்கு புரியல. அவருடைய அன்புக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவினுடைய அன்புக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ள இரவும் பகலும் நம்மை நேசிக்கிற ஒரு அன்பு, நம்மை சொந்தமாய் பாராட்டுகிற ஒரு அன்புக்குள்ள நம்ம வந்துட்டோங்கிறத நாம் என்ன செய்யவில்லை? உணரவில்லை. அதை அறியவில்லை. அதனால தான் பல பிரச்சனைகள், பல கவலைகள், பல பயங்கள் நமக்கு ஏற்படுகிற காரணமே இதுதான். இன்னைக்கு இயேசு பிதாவினுடைய அன்பை அவர் பூரணமாக அறிந்திருந்தார். அதனால அவருக்கு பயம்ங்கிறது துளி அளவு கூட இல்ல. இதெல்லாம் இன்னும் நாளைக்கு நம்ம தொடர்ந்து தியானிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் ஆழமாய் புரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த திரித்துவ தேவனுடைய அன்புக்குள்ள, அவங்க டைரக்ட் அட்டென்ஷன்க்குள்ள நம்ம வந்திருக்கிறதை நாம் உணரணும். நம்ம அந்த வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துட்டோம். இனி உங்க வாழ்க்கையில எத குறிச்சும் நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்பா அப்படின்னு கூப்பிட்டாலே உங்க சத்தத்தை அவர் உடனடியாக கேட்கிறார். தானியேலுக்கு அந்த காரியத்தை அவர் சொல்லியிருப்பார் என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் பிள்ளைகளா இருக்கிறோம்னா, நம்ம சத்தத்தை நம் தகப்பன் எப்படி கேட்காமல் இருப்பார்? அதனாலதான் வசனம் சொல்லுது. அவர் நம்ம பேசும் பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால், இந்த செவி கொடுக்கிறார் என்று நம்ம எப்ப அறிய முடியும்? அவர் என்ன நேசிச்சுட்டே இருக்கிறாரு. என் அப்பா என் மேல கவனமா இருக்கிறாரு. அப்படிங்கிறத உணர்ந்தோம்னாதான் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் எவ்வளோ தூரம் வேல்யூ பண்றாருங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு தொலைந்து போன இந்த 2ஆம் குமாரன், இளைய குமாரன், அவன் அப்பாவுடைய அன்ப மறுபடியும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். தகப்பன் அவனுக்காக அங்க விருந்து ஆயத்தம் பண்றாரு. கன்னுக்குட்டிய அடிக்கச் சொல்றாரு. பாதரட்சைகள போட சொல்றாரு. மோதிரத்த குடுக்குறாரு. அந்த முழுமையா நீ என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். நீ எனக்கு பிரியமானவன். நீ எனக்கு சொந்தம். அப்படிங்கிறத இந்த தகப்பன் பல வழிகளிலே இந்த குமாரனுக்கு உணர்த்துகிறாரு. ஆனா, கூடவே ஒரு குமாரன் இருக்கிறான். அந்த குமாரனுக்கு இந்த தகப்பனுடைய அன்பை அவன் உணரவே இல்ல.
இன்னைக்கு நீங்களும் நானும் பல வேளைகளில அப்படித்தான் இருக்கிறோம். அவருக்கு கூட தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பேசுறோம், சொல்றோம். ஆனா இந்த அன்ப உணர்ந்துட்டோம்னா, நம்ம கவலைப்படுவோமா? நம்ம பயப்படுவோமா? நம்ம சோர்ந்து போவோமா? இன்னைக்கு அந்த குமாரன் கூடவே இருக்கிறான். இந்த குமாரனுக்காவது புத்தி தெளிஞ்சிருச்சு. அந்த மூத்த குமாரனுக்கு புத்தி தெளியவே இல்ல. அந்த வசனத்துல நீங்க அந்த காரணம் என்னன்னா, கூட இருந்தா கூட தகப்பன் கூடவே அந்த வீட்டுல இருக்கிறான். ஆனா, தகப்பனுடைய அன்ப உணர முடியல. தான் வீட்டிற்குள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த அன்ப உணர முடியல. இப்படித்தான் நாமும் இருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டுட்டோம். அவர்தான் நமக்கு எல்லான்னு நம்ம சொல்றோம். ஆனாலும் இன்னும் அந்த அன்பை உணராதவர்களாய் இருக்கிறபடியினால தான், ஐயோ! அவங்களுக்கு இவ்ளோ உயர்வு இருக்கே! அவங்கலாம் நல்லா இருக்காங்களே! அவங்க இப்படி ஆசீர்வாதமா இருக்காங்களே! நான் என்னைய தேவன் நேசிக்கலையோ! அதனால தான் நான் இன்னும் குறைவுல இருக்கிறேனோ! அப்படின்னு மற்றவங்கள பார்த்து நீங்க உங்கள கம்பேர் பண்ணுவீங்கன்னா, இன்னும் அந்த அன்பை நீங்கள் உணராதவர்களாய் இருக்கிறீர்கள். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவனுக்கு என்ன வருது? அங்க 28ஆம் வசனம் வாசிங்க ஆன்ட்டி. லூக்கா 15 25ல இருந்து வாசிங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிறபோது, கீத வாக்கியத்தையும் நடனக் களிப்பையும் கேட்டு, ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து, இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே, அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லா இருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் போதும். தகப்பன் ஆன்ட்டி இது வாசிச்சுட்டு அதுக்கப்புறம். அப்போ இந்த இடத்துல மூத்த குமாரன் இதெல்லாம் நடக்கும்போது, அவன் வயல்ல இருக்கிறான். அவன் திரும்பி வந்து பார்க்கும்பொழுது, கீத வாத்தியம், அங்க நடன களிப்பு, செலிப்ரேஷன். அங்க இளைய குமாரன் திரும்ப வந்ததை குறித்து அந்த தகப்பன் அங்க அங்க ஒரு பெரிய செலிப்ரேஷன் அந்த வீட்ல நடக்குது. அப்போ ஊழியக்காரர்ல ஒருத்தன கூப்பிட்டு, "என்ன நடக்குது இந்த வீட்ல?" அப்படின்னு சொல்லி அந்த குமாரன் கேட்கிறான். அந்த வேலைக்காரன் அங்க நடந்தத சொல்றாரு. அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். எப்படி இவன் எல்லா ஆஸ்தியையும் அளித்தவன், இவனுக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதமா? இவனுக்கு கண்ணுக்குட்டி அடிக்கிறாரா? இவனுக்கு மோதிரத்த குடுக்கிறாரா? இவனுக்கு பாதரட்சைகள உடுத்துவிக்கிறாரா? எப்படி இவனுக்கு? நான் இவருக்காக இவ்ளோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு இந்த ஆசீர்வாதம்லாம் இல்லையா? அப்படின்னு இந்த அனாதை மனப்பான்மை இந்த அனாதை மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும்னா, ஆண்டவர் உங்கள பார்த்து அவர் அங்க அந்த மூத்த குமாரன தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன கூப்பிடுறாரு. வருந்தி கூப்பிடுறாரு. "அப்பா நீ எனக்கு பிள்ள. அவனும் எனக்கு பிள்ள. நீயும் எனக்கு பிள்ள." அவன் அப்பாட்ட போய் கேட்கிறான். அடுத்து வாசிங்க. 29 வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரயோத்திரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து, ஒரு காலும் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும், என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி, நீர் ஒரு காலும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்துப் போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். ம். இங்க இத்தன வருஷ காலம் நான் உமக்கு ஊழியம் செய்து இதுதான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் மைண்ட் செட். ஏதோ செஞ்சு செஞ்சு தான் ஆண்டவர பிரியப்படுத்தணும் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா, நம்ம இருதயம் அது வலிகள்ல தான் இருக்கும். மார்த்தாள், மார்த்தாள பார்க்கிறோம். வேலை செய்றா. ஐயோ! அத செய்யணும், இத செய்யணும், இயேசுவுக்கு குடுக்கணும், சீஷர்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு வேலை செஞ்சுட்டே இருக்கிறா. வேலை செஞ்சுட்டு சகோதரிய வந்து கம்ப்ளைண்ட் பண்றா. இதுதான் இந்த மூத்த சகோதரனுடைய அந்த எண்ணம். இவனுக்கு இன்னும் தகப்பனுடைய அன்பு என்ன செய்யல? புரியல. மார்த்தாளுக்கும் புரியல.
அதனாலதான் இயேசு சொல்றாரு, "மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்." எதையோ செஞ்சு அவர பிரியப்படுத்தணும்னு இல்ல. அவர் உங்களுக்காக செஞ்சு உங்க மேல பிரியமா இருக்கிறார் என்பதுதான் நிஜம், சத்தியம். நீங்க ஊழியம் செய்றதுனாலயோ, நீங்க ஜெபிக்கிறதுனாலயோ, நீங்க எதையோ செய்யறதுனால அவர் உங்கள நேசிக்கிறார்ன்னு நீங்க நெனைப்பீங்கன்னா, அந்த மூத்த குமாரனுடைய மைண்ட் செட் தான் இருக்கும். உங்க இருதயம் அஃபண்ட் ஆயிட்டே தான் இருக்கும். நம்ம ஜெபிக்கணுமா? நம்ம உறவுல இருப்ப நிச்சயம். இந்த அன்ப உணர்ந்தாதான், அவரோடு கூட எப்போ உறவுல இருக்க முடியும். இல்ல இன்னைக்கு நான் இத செய்யல, இன்னைக்கு நான் அத செய்யல, தேவன் என்னைய வெறுத்துருவாரு, என்னைய தள்ளிருவாரு அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இந்த மூத்த குமாரனுடைய இந்த ஆர்ஃபன் மைண்ட் செட் தான் நமக்கு இருக்கு. இந்த ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான் 2 பேரும். ஒருத்தனுக்கு புத்தி தெளிந்து, அப்பா தன் தேவைகளை சந்திப்பார்ங்கிற எண்ணத்துல தான் அவன் வரான். அவன் அப்பாவினுடைய அன்ப அவன் உணர ஆரம்பிக்கிறான். ஆனால் கூடவே இருக்கிற இந்த மகனுக்கு அப்பாவினுடைய அன்பு உணரல. அதனால அவன் கம்பேர் பண்றான். சகோதரனோட தன்னை கம்பேர் பண்றான். இந்த கம்பேரிங் மைண்ட் செட் நமக்கு இருக்கு. பொறாமையே நமக்கு ஏன் வருதுன்னா, தேவன் நம்மள நேசிக்கல, அவங்கள அதிகமா நேசிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான், நமக்கு இந்த கம்பேரிங் மைண்ட் செட்டே வருது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, "இல்ல மகளே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவள். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன்." அவன் கேட்கிறான், "வேசிகளிடத்துல உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட." அவன் எண்ணம் எல்லாம் எதுல இருக்கு? ஆஸ்தியில இருக்கு. "அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கஞ்சை இவனுக்காக அடிப்பித்தீரே." அவனுக்கு எண்ணம் எல்லாம் இந்த எர்த்லி பிளெஸிங்ஸ் மேல இருக்கு. இந்த மூத்த குமாரனுடைய மைண்ட் செட் இதுதான் ஆதாமினுடைய மைண்ட் செட்டா இருக்கு. எல்லாம் மண்ணானவனைக்குரிய எண்ணங்கள். வானத்துக்குரியவருடைய எண்ணம் எப்படி இருக்கு? முழுவதும் அன்பில் நிறைந்திருக்கிறது. அவருக்கு ஆஸ்தி போறது பிரச்சனை இல்ல. அவருக்கு என் பிள்ளை திரும்ப வரணும். அது ஒண்ணுதான் அவருடைய எண்ணம். வேஸ்திகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே. ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? உமக்காக வேலை செஞ்சனே. உமக்கு உங்க கூடயே இருந்தனே. நான் இந்த தப்பெல்லாம் எதுவும் பண்ணலையே. ஆனா நீர் அவனுக்கு கொழுத்த கஞ்சை அடுப்பித்திருக்கிறீரே. அப்படின்னு அங்கே தகப்பனிடத்தில் அவன் ஆர்க்யூ பண்றான். அப்ப அப்பா சொல்றாரு, "மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளது எல்லாம் உனக்குள்ளது." அப்படின்னு அப்பா சொல்லிட்டு, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான்." அவர் சொல்றாரு, "இது உன் சகோதரன். அவன் மரிச்சு போனான். அவன் என்னை விட்டு தூரமா போனான். அவன் தூரமாய் போனதுதான் அவன் மரித்து போனது. இப்போ அவன் மறுபடியும் உயிர்த்தான். திரும்பவும் காணப்பட்டான். அதனால நம்ம சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்கணுமே. ஆஸ்தி பெருசில்ல, அன்பு பெரிதே." அப்படின்னு அந்த மூத்த மகனுக்கு புரிய வைக்கிறாரு. ஆனா அந்த மூத்த மகன் உள்ள வந்த மாதிரி எழுதல. இன்றைக்கு நாமும் இப்படிப்பட்ட மூத்த மகனாய் நம்ம இருக்கிறோமா? ஒண்ணு புரியணும். அவருடைய அன்பு பரிபூரணமாய் நம்ம ஒவ்வொருவர் மேலயும் இருக்குது. அந்த அன்பு எப்படி இருக்குன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம தலையில இருக்கிற முடிய கூட எண்ணி வைத்திருக்கிற அன்பு. நம்முடைய கண்கள்ல இருந்து வழிகிற ஒவ்வொரு கண்ணீரையும் எண்ணி வைத்திருக்கிற அன்பு. நம்முடைய கண்ணீரை அவருடைய துருத்தியில் வைத்திருக்கிறாராம். நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தை கூட அவர் கேட்டிருக்கிறாராம். இதுதான் நம் தகப்பனுடைய அன்பு. இந்த அன்புக்குள்ள நீங்க வந்திருக்கிறத நீங்க உணர்றீங்களா? நீங்க உணர்வீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எத குறிச்சும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை, "நீ மிகவும் பிரியமானவள். நீ எனக்கு சொந்தம்." அப்போ இந்த திரும்பி வந்தப்போ, இந்த தகப்பன்
இந்த குமாரனை வேலைக்காரனா ஏற்றுக்கொள்ளல, பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் அவர் உங்களை பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அடிக்கடி நீங்க உங்க ஹார்ட்டுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, "நீ தேவனுக்கு பிள்ளை. இந்த சூழ்நிலை உன்ன ஒண்ணும் செய்யாது." நீங்க சொல்லி பாருங்க. அந்த எண்ணங்கள் உங்களிலிருந்து வெளிய போகும். உங்க ஆத்துமாவுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. "நீ ஏன் கலங்குற? நீ ஏன் தியங்குற? நீ இந்த உலகத்தை படைத்தவருக்கு பிள்ளை." நீங்க சொல்லும் பொழுதே உங்களுடைய இருதயத்துல அவருடைய சமாதானம் நிரப்புகிறதை நீங்கள் ம். உணர்வீர்கள். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயமும் ஒரு ஏக்கத்தோட தான் இருக்குது. நான் யாருக்காவது முக்கியமா இருக்கிறேனா? நான் வேல்யூபிள் தானா? என்னை யாராவது நேசிக்க முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கலாம். எரேமியா 31:3. எரேமியா 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அவருடைய காருண்யம் நம்ம என்ன செய்தா? அவருடைய அன்புக்குள்ள நம்மை இழுத்துக் கொள்ளுகிறதாம். இந்த காருண்யம், இந்த அன்பு, இந்த பிரியம் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதாம். இன்னும் 1, 2 வசனங்கள் வாசித்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 3:1. 3:1. 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. ஆ, போதும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று இத நீங்க எவ்வளவு தூரத்துக்கு ஃபீல் பண்றீங்க? அதுதான் முக்கியம். இது மூளையில இல்ல. இத உணர்வுகள்ல உணர ஆரம்பிக்கணும். சர்வத்தையும் படைத்த, அண்ட சராசரங்களை படைத்த, இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்த, வானத்தையும், பூமியும், அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்த தேவனுக்கு நீங்கள் பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அத உணரச் சொல்றாரு. யோவான் எழுதுறாரு. பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். See what kind of love the Father has lavished on us that we should be called the sons of God. தேவனுக்கு பிள்ளைகள். இத இத ஒண்ண உணர்ந்தா போதும். நம்ம லைஃப்ல மத்ததெல்லாம் நம்மை தேடி தானாய் வர ஆரம்பிக்கும். நம்ம தேவைகளுக்காக ஆ தேவன்ட்ட போராட வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம பிள்ளைங்கிற உணர்ற இடத்துக்கு வந்தா போதும், நம்முடைய தேவைகள் தானாக அது நிறைவேறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய அன்பு உங்க இருதயத்துக்கு சொல்ற வார்த்தை என்னன்னா, "நீ தனிமையானவள் அல்ல. நீ தனிமையானவன் அல்ல. நீ நிராகரிக்கப்பட்டவள் அல்ல. நீ நிராகரிக்கப்பட்டவன் அல்ல. நீ எனக்கு சொந்தமானவள். நீ எனக்கு சொந்தமானவன்." இதுதான் தேவனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை. இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் அவருக்கு பிள்ளைகளாய் நம்ம மாறியிருக்கிறோம் என்றால், பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றால், பிள்ளைகளா மாறல. நம்ம பிள்ளைகள் தான். ஆனா, இந்த முதல் ஆதாமுக்குள்ள வந்து நம்முடைய ஐடென்டிட்டிய எல்லாம் நம்ம இழந்துட்டோம். ஆனா 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்தபடியினாலே, நாம் பிள்ளைகளாகி இருக்கிறோம். மறுபடியும் இழந்த ஸ்தானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு ஒரு குட்டி பிள்ளை தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுல எப்பவும் சேஃபா இருக்கிறது போல ஃபீல் பண்ணும்.
அதுபோலதான் அவருடைய பிள்ளைகளும் பாதுகாப்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த கவலை அதனாலதான் வசனம் சொல்லுது, சிறு பிள்ளையைப் போல ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளணுமா. இன்றைக்கு என் அப்பாவுக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன். இந்த ராஜ்யம் எனக்குள்ள வந்திருக்கு. நான் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். இந்த உணர்வு நமக்கு இருக்குதா? அந்த பிள்ளை எப்பவும் பாதுகாப்பா ஃபீல் பண்ணும். எத குறிச்சும் பயப்படாது. எத குறிச்சும் கலங்காது. நாளைக்கு எத்தன 1000 ஃபீஸ் கட்டணும்னா கூட அது கவலையே படாது. ஏன்னா என் அப்பா இருக்காரு. இந்த எண்ணங்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோமா? அதனால தான் அவர் சொல்றாரு, ஒருவன் சிறு பிள்ளையைப் போல என்னை ஏற்றுக்கொள்ளணும். நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளணும். அத நம்பணும். அத விசுவாசிக்கணும். அவங்க தான் ராஜ்யத்தின் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய அடையாளம், நம்ம பார்க்கிற வேலையில இல்ல, நம்ம பார்க்கிற எந்த பிசினஸ்லயும் இல்ல, நம்முடைய வெற்றியில இல்ல, நம்முடைய ஆஸ்திகள்ல இல்ல. நம்முடைய அடையாளம் எந்த உண்மையில இருக்குதுன்னா, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். வாசிக்கலாம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னத பாட்டு 6:3. நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். I am my beloved's and my beloved is mine. இதுதான் இந்த காலை வேளையிலே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். நீ அந்த ஸ்திரீ சொல்றா, நான் என் நேசருடையவள். அத உணர்றா. நம்ம இன்னைக்கு அதை உணரும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். நீ எனக்குரியவள்ங்கிறத நீ உணரணும். நான் உன்னுடையவர் அப்படிங்கிறத நீ உணரணும். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவள். இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரும்போது, எப்போ நம்ம இருதயம் சமாதானத்துல இருக்கும், சந்தோஷத்துல இருக்கும். இன்னும் நம்ம பிரியமானவர்களா இருக்கிறபடியினால நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து தியானிப்போம். மனித இருதயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஹங்கர், பசி என்னன்னா, அது சாப்பிடுகிற சாப்பாட்டுக்காக அல்ல. அது உறவுக்காக அது ஏங்குகிற இருதயமா இருக்குது. இன்னைக்கு நெறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க வயலன்ட்டா இருக்கிறதுக்கு காரணமே இந்த அன்ப உணரல. அவங்க பேரண்டிங்ல அவங்க அன்ப உணராதவங்களா இருப்பாங்க. சூழ்நிலைகள்ல அவங்க அன்ப உணராதவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்கலாம் மற்றவங்க நம்மள ஹர்ட் பண்ணிறக் கூடாதுங்கிறதுக்காகவே அவங்க வயலன்ட்டா என்ன செய்வாங்க? மற்றவங்கள தாக்கிக் கொண்டே இருப்பாங்க. மற்றவங்கள குற்றப்படுத்துவாங்க. மற்றவங்கள அவங்களால நேசிக்கவே முடியாது. யார் ஒருவர் தேவனுடைய அன்பை உணருகிறார்களோ, அவங்க தான் மற்றவர்களையும் நேசிக்க முடியும். மனித இருதயத்தினுடைய அங்க அந்த மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படிங்கிறது, அது பயம். அது நிராகரிக்கப்பட்டதாய் உணர்கிற இருதயம். நான் நேசிக்கப்படுகிறேன். நான் யா நான் தேவனுக்கு சொந்தமாய் இருக்கிறேன். நான் யாருக்கோ சொந்தமாய் இருக்கிறேன். அப்படிங்கிற உணர்வு உறுதியா இருக்கும் பொழுது, கவலை நமக்கு இருக்காது. இன்னைக்கு நீங்க ஒரு ஃபேமிலில இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கும் அத்தன பேர் உங்கள சுத்தி இருக்கிறாங்க. உங்களுடைய தாய், தகப்பன் இருக்கலாம், ஹஸ்பண்ட் இருக்கலாம், ஒய்ஃப் இருக்கலாம், பிள்ளைங்க இருக்கலாம். ஆனாலும் நீங்க தனிமையாய் உணர்கிறீர்கள் என்றால், இன்னமும் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு பிள்ளைகள். அவர் இரவும் பகலும் என் மேல என்ன கவனிச்சுட்டே இருக்கிறாரு. என் இருதயத்த அவர் அறிஞ்சுட்டே இருக்கிறாரு. என்னுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்படிங்கிறத அறியாத இடத்துல இருக்கிறபோது தான் நம்ம இருதயம் கலக்கங்களுக்குள்ள இருக்கும். இந்த உறுதியை நம்மளுக்கு எந்த மனிதர்களிடத்திலும் இந்த உறுதிய நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நீ எனக்கு சொந்தம். நீ எனக்கு பிரியம். இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு நெறைய பேரு அதாவது உலகத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி நேசிச்சு
அப்படி மணிக்கணக்கா பேசுவாங்க. மணிக்கணக்கா அன்புல அப்படி இருக்கிற மாரி இருக்கும். ஆனா திருமணம் முடிந்த பிறகு அந்த அன்பு எல்லாம் மாறுது. ஏன்னா 2 இருதயமும் அன்ப உணராத இருதயமா இருக்கும் பொழுது, ஃபேமிலீஸ்ல நெறைய ப்ராப்ளம்ஸ். ஏன்னா 2 பேரும் அந்த அன்பை உணராதவர்களா ஒண்ணு சேரும் பொழுது, இந்த அன்பை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேமிலீஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இந்த உறுதியை அதனால தான் இன்னைக்கு அத்தன பேர் சூழ்ந்து இருந்தாலும், நம்ம நேசிக்கப்பட்டதாய் நம்ம உணரல. தனிமையா ஃபீல் பண்றோம். வீடு இருக்கு, நல்ல வீடு இருக்கு, ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, எல்லா சொத்துக்கள் இருக்கு, உறவுகள் சுத்தி இருக்கு. ஆனாலும் தனிமை. காரணம் என்னன்னா, நாமே அன்பு கூறப்பட்டதாய் உணரவில்லை. நான் நேசிக்கப்படுகிறேன். நான் சொந்தமா இருக்கிறேன். அப்படிங்கிற இந்த உணர்வை முழுமையுமாக தரக்கூடியவர் நம் தகப்பனாகிய தேவன் மாத்திரமே. அவர் சொல்றாரு, "நீ என் பிள்ளை. நீ எனக்கு பிரியமானவள். நீ எனக்கு சொந்தமானவள்." இந்த உண்மைய நம்முடைய இருதயம் உணரும்போது, இந்த தனிமை உங்களுக்கு உறவாக மாறும். இந்த பயம் உங்களுக்கு பாதுகாப்பான உணர்வாக மாற ஆரம்பிக்கும். எதையோ தேடி தேடி உங்க இருதயம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். மனுஷருடைய புகழ்ச்சிய, மனுஷருடைய அன்ப, மனுஷர பிரியப்படுத்தும்படி நீங்க செய்த காரியங்கள், இல்ல தேவன பிரியப்படுத்தும்படி எதையோ செய்றதுக்காக ஓடிக்கிட்டே ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருந்திருப்பீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு, அப்பா உங்க அன்ப நான் ஆழமா அறிய எனக்கு உதவி செய்யுங்க. அதனால தான் பவுல் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். மனிதன் இறுதியா தான் தேடின வீட்டை அவன் கண்டுபிடிக்கிறான்னா, அது தேவனுடைய அன்பான இருதயம் தான் அவனுடைய வீடா இருக்கிறது. அந்த இருதயத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அந்த அன்பான இருதயத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதுதான் நிஜம், சத்தியம். இத நீங்க இன்னைக்கு உணர்ந்து கொள்வீங்கன்னா, எத குறிச்சும் நீங்க கலங்க மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. இன்றைக்கும் நம்முடைய ஆத்துமா திருப்தி அடையும்படியாய் அவர் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். இந்த அன்பை உணர்ந்து, இந்த அன்புக்குள்ளேயே நம்ம வாழ்ந்து, இந்த அன்பிலேயே நம்ம செயல்படும் பொழுது, தேவனுக்கு புத்திரர்களாய் நாம் மாறுகிறோம். ஒரு பாடல் வரிகள நான் படிக்கிறேன். அந்த பாடல உணரும் பொழுது, அவருடைய அன்ப நீங்க உணருங்க. இந்த அன்ப உணரும் பொழுதே, உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பல பிரச்சனைகள் உங்களுக்கு தானாக சால்வ் ஆகுறத நீங்க பார்க்க முடியும். மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். நீர்தானே என் துணையானீர், உம் நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் துணையானீர், உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன்.
நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு பிரியமானவர்கள் என்பதை இன்றைக்கும் ஆழமாய் நாங்கள் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்திருக்கிறீர் அப்பா. இன்னும் நாங்க உங்க அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்பதை இன்னமும் ஆழமாய் அறிந்து கொள்ள நாங்கள் அப்பா எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள திறக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீர் எங்க மேல எவ்வளவு அன்பாய் இருக்கிறீர், கரிசனையாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள என் தகப்பன் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. நீ மிகவும் பிரியமானவள் என்று இன்றைக்கு எங்களோடு கூட அந்த பேசின வார்த்தை எங்களை பலப்படுத்தி இருக்கிறதப்பா. அநாதி சிநேகத்தால் எங்களை நீர் சிநேகித்திருக்கிறீரப்பா. உம்முடைய காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்டிருக்கிறீர். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல இன்றைக்கு எங்களுடைய ஆத்துமாவை நீர் திருப்தியாக்க இருக்கிறீரப்பா. வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தில் எங்கள் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருந்தபடியினாலே எங்களுடைய ஆத்துமாவை நீர் திருப்தியாக்க இருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ருசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மேலும் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு எங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த அன்பு எங்களை ஒரு காலும் வெட்கப்படுத்தாதுப்பா. இந்த அன்பை நாங்க உணர்ந்து கொண்டோனா போதும். இந்த அன்பு எங்களை ஒரு காலும் வெட்கப்படுத்தாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செஞ்சு நாங்க எங்க வீட்டுக்குள்ள நாங்க வந்துட்டோம்ப்பா. ஆதாம் இழந்த அந்த வீட்டை நாங்க மறுபடியும் சுதந்தரித்து கொண்டோம் அப்பா. உங்க அன்பை உணர முடியாத இடத்துக்குள்ள எங்களுடைய அந்த ஆதி தகப்பன் கடந்து போயிருந்தாலும் இன்றைக்கு கிறிஸ்து எங்களுக்கு அப்பா 2ஆம் ஆதாமாகிய தகப்பனா எங்களுக்கு வந்த பொழுது அவருக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் உமக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்கிற ஆழமான சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நேசிக்கப்படுகிறோம். நாங்கள் தள்ளப்படவில்லை. நாங்கள் புறக்கணிக்கப்படவில்லை. நாங்கள் உமக்கு சொந்தமாய் இருக்கிறோம். நீர் எங்களை கட்டி அணைத்திருக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறீர். உம்முடைய மார்பிலை சாய்ந்து கொண்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்தீர். இன்னமும் உணர எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேப்பா. இந்த அன்பை இன்னும் எல்லாரும் ஆழமாய் உணர நீங்க உதவி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.